பரவாயில்ல சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2024 டிவிஎஸ் ரேடான் வண்டி ஒரு ஷோரூம் கண்டி 24 நாளே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த வண்டி தான் இல்லை, யுவராஜ் பைக்ஸில் எல்லா வண்டியிலும் அப்படி தான் இருக்கும். தம்பி கொடுக்குறதுல எனக்கு ஒரு திருப்தி. என்ன காரணம்னா தம்பிக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் அதை பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் பணமாக 16 ரூபா தான் கட்டணும். ஆனால் அவர்கிட்ட 13 ரூபா தான் இருந்துருச்சு. ஸோ 13 ரூபா வாங்கிட்டு வண்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணி இதில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவர் வேலை செஞ்சு அவரோட ஃப்யூச்சரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால் அவரோட சொன்னதை எடுத்துக்கிட்டு இந்த வண்டி அவருக்கு டெலிவரி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் பண்ணி. ஸோ வேறு லெவல் வண்டி. அதுக்கு முன்னாடி நம்ம இதுவும் ஏன் பண்ணுறோன்னா நம்மளோட லாங் டைம் சக்ஸஸ் ஃபாலோவர். ஸோ அதனால் நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் முறை பார்த்தா யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்காட்லேருந்து ஆரணி போகிறதுல திமிரியில் இந்தியன் பெட்ரோல் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நேரில் வீக்லி வீடியோ போடுவோம். ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். வண்டி குவாலிட்டி 100% லேட்டஸ்ட், எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். வண்டி வேறு லெவல் இருக்கும். நீங்கள் லேட்டஸ்ட் எல்லாம் மிடில் மாடல் லோ பட்ஜெட்னா லோ பட்ஜெட் இருக்கலாம். ஸோ வேறு லெவல். ஆனால் ஃபைனான்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கஸ்டமர் தான் போட்டு தராங்க ஃபைனான்ஸ். நம்ம ஃபைனான்ஸ் பண்ணுறது இல்லை, ஒன்லி சேல்ஸ் தான். ஸோ கஸ்டமர் கேட்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அப்படின்னா வீடியோ ஃபிட் பண்ணுறீங்க. வண்டி நல்லா இருக்குது. அந்த ஃப்ரெண்டு மூலியமாக தான் அண்ணனுக்கு தெரியும். அண்ணன்கிட்ட வந்தோன்னே நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. வண்டி எது மைலேஜ் தரும்னு கேட்டேன். டிவிஎஸ் பற்றி சொன்னார். வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. பேட்டரி நீங்கள் பேட்டரி புதுசாக குவாலிட்டியாக 2 வருஷம் வாரண்டியோட போட்டு கொடுத்தாரு. வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி டோ இருந்துச்சு. சார்ஜ் போடோட ஒரு புதுசாக பண்ணி. ஏன்னா சென்னையில் ஓட்டணும். புது பேட்டரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா தான் இருந்தது. டவுன் பேமெண்ட் 12,000 கட்டினாங்க. சுச்சுவேஷன் பொறுத்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. ஸோ நேரில் வந்து நம்ம எல்லா கஸ்டமரும் பெஸ்ட்டாக படுத்துகிறோம். தேங்க்யூ. ஓகேப்பா.